குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம கற்றது கல்வி சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோல நம்ம சேனல்ல நம்ம என்ன மாதிரி கண்டென்ட்ஸ்னா நம்ம போட போறோம்ன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றாங்களே, டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரன்ஸ்க்கு வெரி யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஈச் சிலபஸோட வீடியோ லெக்சர்ஸ் வந்து இந்த சேனல்ல அப்லோட் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம ஜாப் சீக்கர்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கும் இந்த சேனல் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கரண்டா ரெக்ரூட் பண்ற ஜாப் போஸ்டிங்ஸ் அதெல்லாம் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணலாம்னு இருக்கும். இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட் என்சிஆர்டி பிசிக்ஸ் கவர் பண்ற மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி நாங்க அப்லோட் பண்ண போறோம். அதோட ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இது, கம்ப்ளீட் என்சிஆர்டி பிசிக்ஸ். சாப்டர் 1 யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட், சாப்டர் 2 மோஷன் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன், சாப்டர் 3 லாஸ் ஆஃப் மோஷன், சாப்டர் 4 ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர், சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷன் மோஷன். இந்த மாதிரி பார்ட் 1 பார்ட் 2 நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். மொத்தம் 26 சாப்டரு. பார்ட் 1ல 13 சாப்டர்ஸ் இருக்கு, பார்ட் 2ல ஒரு 13 சாப்டர்ஸ் இருக்கு. ஸோ டோட்டலா ஒரு 26 சாப்டர்ஸ் இருக்கு. இந்த 26 சாப்டர்ஸை நம்ம கவர் பண்ணிட்டாலே கண்டிப்பா எக்ஸாம்ஸ்ல இருந்து வர கொஸ்டின் 80 to 85% கொஸ்டின் இதுல இருந்து தான் வரப்போகுது. நம்ம ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டருக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம என்ன பார்த்தோம்? யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் பார்க்க போறோம். அதுல வந்து யூனிட்ஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஒரு யூனிட்னா என்ன? எனி பிசிக்கல் குவான்டிட்டியை மெஷர் பண்ணோம்னா, எனி பிசிக்கல் குவான்டிட்டியா இருக்கலாம், அது லென்த்தா இருக்கலாம், மாஸா இருக்கலாம், டைமா இருக்கலாம், இதெல்லாம் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். எனி பிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம மெஷர் பண்ண ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் வேணும். அந்த ரெஃபரன்ஸ் எப்படி இருக்கணும்னா, யூனிவர்சலி அக்செப்டட் ரெஃபரன்ஸா இருக்கணும். அதுதான் யூனிட்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அப்புறம் அந்த யூனிட்ல ஃபண்டமெண்டல் ஆர் பேஸ் யூனிட்ஸ்னு ஒன்று இருக்கு, அப்புறம் டிரைவ்டு யூனிட்ஸ்னு ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஆர் பேஸ் யூனிட்ஸ் பார்த்துக்கலாம். ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னா ஒன்றும் இல்லை, யூனிட்ஸ் ஆஃப் த பேஸ் குவான்டிட்டிஸ். நம்ம பேஸ் குவான்டிட்டிஸா சொல்றோம்ல, லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், இதெல்லாம் பேஸ் குவான்டிட்டிஸ். அதோட யூனிட்ஸ்னா பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு மீட்டர், லென்த்னா மீட்டர், மாஸ்னா கிலோகிராம், டைம்னா செகண்ட்ஸ், டெம்பரேச்சர்னா கெல்வின். இந்த மாதிரி பேஸ் குவான்டிட்டிஸோட யூனிட்ஸை நம்ம ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிரைவ்டு யூனிட்ஸ். டிரைவ்டு யூனிட்ஸ்னா ஒன்றும் இல்லை, இந்த பேஸ் குவான்டிட்டியோட காம்பினேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம டிரைவ் பண்ற யூனிட்ஸ் எல்லாமே டிரைவ்டு யூனிட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஏரியா. ஏரியான்ற ஒரு குவான்டிட்டி இருக்கா, அதுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர். வெலாசிட்டின்னு பாத்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட். டென்சிட்டினா கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். இதெல்லாம் டிரைவ்டு யூனிட்ஸ். இந்த டிரைவ்டு யூனிட்ஸ், அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், இதெல்லாம் சேர்த்து சொல்றது பேர் தான் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் நம்ம சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட், இயர்லியர் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் வந்து டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் சிஜிஎஸ், எஃபிஎஸ், எம்கேஎஸ் அப்படின்னு சொல்றாங்க. சிஜிஎஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர் கிராம் செகண்ட்ஸ். எஃபிஎஸ் வந்து பிரிட்டிஷோடது, ஃபுட் பவுண்ட் செகண்ட்ஸ். அது மாதிரி எம்கேஎஸ் பாத்தீங்கன்னா மீட்டர் கிலோகிராம் செகண்ட்ஸ். அப்படின்னு டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் வந்து ஏர்லி டைம்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம இப்ப என்ன யூனிட் சிஸ்டம் ஆஃப் யூனிட் ஃபாலோ பண்றோம்னா எஸ்ஐ யூனிட். எஸ்ஐ யூனிட் அப்படின்னா சிஸ்டம் இன்டர்நேஷனல் யூனிட். ஓகேங்களா? இந்த எஸ்ஐ யூனிட்ஸ்ல மொத்தம் நம்ம முதல்ல பார்த்தோம்ல பேஸ் யூனிட்ஸ், பேஸ் குவான்டிட்டிஸ், ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் வந்து 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்கு. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி வந்து 7 இருக்கு எஸ்ஐ யூனிட்ஸ்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், லூமினஸ் இன்டென்சிட்டி அண்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இந்த மாதிரி 7 பேஸ் குவான்டிட்டிஸ் இருக்கு. அதோட யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா லென்த்துக்கு மீட்டர், மாஸ்க்கு கிலோகிராம், டைமுக்கு செகண்ட்ஸ், டெம்பரேச்சர் கெல்வின், எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஆம்பியர், லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டலா, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு மோல். இந்த மாதிரி 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்கு எஸ்ஐ யூனிட்ஸ்ல. அதோட சிம்பிள்ஸ் இது மீட்டருக்கு எம், கேஜி, செகண்ட்ஸ், கெல்வின், ஆம்பியர், இதெல்லாம் அதோட சிம்பிள்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் இந்த சாப்டர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்னா ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஏதோ ஒரு லென்த்தை மெஷர் பண்றோம்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா, அந்த வேல்யூ எவ்வளவு ப்ரிசைஸ் அண்ட் அக்யூரேட்டா இருக்கு
அப்படின்றது தான் சொல்லுது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா 2.3 மீட்டர், அப்புறம் இங்க 2.35 மீட்டர் இருக்கு. இது ரெண்டுத்துல எது மோர் ப்ரிசைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி 2.35 மீட்டர் தான். ஓகேங்களா? அது ஏன், அது எப்படி மோர் ப்ரிசைஸ்ன்னு சொல்றாங்கன்னா, இந்த above எக்ஸாம்பிள் செகண்ட் பாயிண்ட் பாருங்களேன். இந்த above எக்ஸாம்பிள் 2.3 meter is less precise as it has only 2 significant figures, whereas 2.35 meter is more precise than 2.3 meter as it has 3 significant figures. புரியுதுங்களா? இப்போ 2.3 மீட்டர்ஸ்ல வந்து வெறும் 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் தான் இருக்கு. ஆனா 2.35 மீட்டர்ல 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு. ஸோ இப்போ நம்ம எப்படி சொல்லலாம்னா, எந்த வேல்யூக்கும் நிறைய சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கோ அந்த வேல்யூ மோர் ப்ரிசைஸ் அப்படின்றத சொல்லலாம். ஓகேங்களா? அதுதான் இந்த தேர்ட் பாயிண்ட்ல சொல்றாங்க. நம்பர் வித் மோர் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இஸ் மோர் அக்யூரேட் அண்ட் மோர் ப்ரிசைஸ். ஓகேங்களா? ஃபோர்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். A choice of change of different units does not change the number of significant digits or figures in a measurement. புரியுதுங்களா? எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்க வேல்யூ 2.3 கிலோமீட்டர் கொடுத்துறாங்க. அதுக்கு வந்து 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு. நம்ம சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எப்படி கால்குலேட் பண்ணலாம்ன்றத அடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா? இப்போதைக்கு 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு 2.3 கிலோமீட்டர்ஸ்க்கு. ஓகேவா? இப்போ வந்து கிலோமீட்டர் மீட்டரா மாத்தோம்னா இன்டூ 1000. ஓகேங்களா? 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர்ஸ்ல, ஆனா 2300 மீட்டர்ஸ்ல கொடுத்துறாங்க. ஓகே, அதுக்கும் ஆனா 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் இருக்கு. இப்போ சென்டிமீட்டர்ல பாருங்களேன், 2,30,000 சென்டிமீட்டர், அதுக்கும் 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் இருக்கு. ஸோ இதுல நம்ம என்ன அப்சர்வ் பண்ணலாம்னா, யூனிட்ஸை பொறுத்து சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் மாறாது. ஓகேங்களா? அடுத்த ஸ்லைடு போயிடலாம். ரூல்ஸ் டு டிட்டர்மைன் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். என்னென்ன ரூல் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரூல் அது பார்த்தீங்கன்னா, ஆல் நான் ஜீரோ நம்பர்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட். எல்லா நான் ஜீரோ நம்பரும் சிக்னிஃபிகன்ட். எக்ஸாம்பிளுக்கு 33.3 ஆஸ் 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். எஸ், 333 எல்லாமே நான் ஜீரோ டிஜிட், அதனால 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, 0 between 2 non-zero digits are significant irrespective of decimal point. Okay, example பார்ப்போம். 3003 and 30.03 as 4 significant figures. ஆமா, இங்க என்ன சொல்றாங்க, zeros between 2 non-zero digits. இப்போ 3 இங்க non-zero digit, 2 0 நடுவுல இருக்கு. ஸோ 4 டிஜிட்ஸ்மே சிக்னிஃபிகன்ட் தான், அதனால 4 சிக்னிஃபிகன்ட். இங்க வந்து 30.03 சொல்றாங்க irrespective of decimal point. 2 non-zero டிஜிட்டுக்கு நடுவில் டெசிமல் பாயிண்ட் இருந்தாலும் சரி, அந்த ஜீரோஸ்னா நம்ம கணக்கு எடுத்துக்கணும் அப்படின்றது தான் கணக்கு. இப்போ 3003 மொத்தம் 4 நம்பர்ஸ் இருக்கு, சிக்னிஃபிகன்ட் நம்பர்ஸ். ஆனால் 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். தேர்ட் பாயிண்ட் போயிடலாம். லீடிங் ஜீரோஸ் ஆர் நாட் சிக்னிஃபிகன்ட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 0.0034. லீடிங் ஜீரோஸ்னா நம்பர் ஸ்டார்டிங் வித் ஜீரோஸ் தான், அதனால நான் சிக்னிஃபிகன்ட். ஓகேங்களா? இங்க டெசிமல் பாயிண்ட் இருக்கு 0, இந்த first starting 3 zeros are non-significant. So this digit, whole digit has only 2 significant figures, 3 and 4. Okay va? Then trailing zeros to the right of the decimal points are significant. Okay va? Example பாத்தீங்கன்னா 92.00. trailing zeros na last வர zeros தான். So decimal க்கு அடுத்து வர லாஸ்டா வர ஜீரோஸ் வந்து எல்லாமே சிக்னிஃபிகன்ட் அப்படின்றாங்க. அதனால இதுல வந்து 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு, 1, 2, 3 and 4. அதுக்கப்புறம் 5th பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ட்ரைலிங் ஜீரோஸ் இன் a whole number with a decimal shown are significant. ஃபார் எக்ஸாம்பிள் 540 இங்க டெசிமல் பாயிண்ட் கொடுத்துறாங்க. யூஸ்வலா இந்த ஹோல் நம்பர் பக்கத்துல டெசிமல் பாயிண்ட் கொடுக்க மாட்டாங்க. இன் ஸ்பெஷல் கேசஸ்ல கொடுத்துட்டா இந்த ட்ரைலிங் ஜீரோ வந்து சிக்னிஃபிகன்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க டெசிமல் பாயிண்ட் கொடுக்கலனா 54 ஒன்லி சிக்னிஃபிகன்ட். ஓகேவா? இங்க டெசிமல் பாயிண்ட் கொடுத்ததுனால 540 மூணுமே சிக்னிஃபிகன்ட். ஸோ 3 சிக்னிஃபிகன்ட் நம்பர்ஸ் இருக்கு இதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. 6th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைலிங் ஜீரோஸ் இன் ஹோல் நம்பர் வித் நோ டெசிமல் ஷோன் ஆர் நான் சிக்னிஃபிகன்ட். அதான் நான் முதல்ல சொன்ன பாயிண்ட் தான். 540 மட்டும் கொடுத்துருக்காங்க, அதனால இதுல ட்ரைலிங் ஜீரோ நான் சிக்னிஃபிகன்ட்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் தான் இருக்கு. 54 ஆர் ஒன்லி 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இந்த அபவ் நம்பர். ஓகேவா? இந்த நம்பர்ல 0 வந்து இதுல சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் கிடையாது. அப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ஃபார் எ நம்பர் இன் சயின்டிபிக் நோட்டேஷன் n cross 10 raised to the power x.
all digits comprising n are significant. Okay, by the first 6 rules. Yes, இதுல வந்து நம்ம என்ன சொல்றாங்கன்னா n cross 10 raised to power x. இதுல வந்து n வந்து n ஒரு நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பர் வந்து இந்த 6 ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணி நம்ம சிக்னிஃபிகன்ட் கண்டுபிடிக்கணும். அதே வந்து 10 raised to power x வந்து நான் சிக்னிஃபிகன்ட், அதை விட்டுறலாம் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 5.02 into 10 raised to power 4. ஓகேவா? இதுல வந்து 5.02 இந்த நம்பரை எடுத்துக்கிட்டு இந்த above 6 ரூல்ஸ் செக் பண்ணணும். இப்போ 5.02ன்றது 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு. 5மே சிக்னிஃபிகன்ட் தான், 0 2. ஓகேங்களா? இந்த 10 raised to power 4 விட்டுறலாம். ஸோ டோட்டல் இட் ஹாஸ் 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் ஒன்லி. ஓகேவா? அவ்வளவுதான். இங்க 5.02 இருக்குல்ல, இதுல 0 ஏன் சிக்னிஃபிகன்ட் சொல்றீங்கன்னு கேட்கலாம். இந்த தேர்ட் பாயிண்ட் பாருங்களேன், லீடிங் ஜீரோஸ் ஆர் நாட் சிக்னிஃபிகன்ட். லீடிங் ஜீரோஸ் ஒன்லி. லீடிங் ஜீரோஸ் எப்போ வரும்? ஒரு நம்பர் 1ஓட கம்மியா இருந்தா, 1ஐ விட லெஸ் தேனா இருந்தா தான் லீடிங் ஜீரோஸ் வரும். 0.0034. இங்க பாத்தீங்கன்னா 0.0034. இது வந்து 1ஐ விட கம்மியா இருக்க நம்பரு. ஸோ இங்க வந்து இந்த ஜீரோஸை கணக்கு எடுத்துக்கூடாது. ஒன்லி 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் 3 and 4. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 5.02ன்றது 1ஐ விட அதிகமான நம்பரு. ஸோ இந்த டெசிமலுக்கு அடுத்து இங்க இருக்கிற நம்பரை நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? 5.02 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரூல்ஸ் ஃபார் அரித்மெட்டிக் ஆபரேஷன் வித் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். ஃபர்ஸ்ட் மல்டிபிகேஷன் ஆர் டிவிஷன். இப்ப நம்ம 2 நம்பரை எடுத்து மல்டிப்ளை ஆர் டிவைட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நம்ம அதோட ரிசல்ட்டை வந்து மாத்தணும். எப்படின்னா 2 நம்பர்ஸ் எடுத்து நம்ம மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் பண்றோம்னா ரிசல்ட் வந்து எப்படி இருக்கணும்னா, இந்த 2 கிவன் நம்பர்ஸ் இருக்குல்ல, அந்த நம்பர்ஸ்ல எது லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கோ அந்த நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் ரிசல்ட் வேல்யூல இருக்கும், ரிசல்ட்ல இருக்கணும். ஆஃப்டர் இந்த ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண அப்புறம் ரிசல்ட் ஒன்று வருது இல்ல, அதுலயும் அத்தனை நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ் குத்துக்கிறாங்க 4.237 கிராம்ஸ், வால்யூம் குத்துக்கிறாங்க 2.51 சென்டிமீட்டர் கியூப். ஸோ டென்சிட்டி வந்து நம்ம கேல்குலேட் பண்றோம். டென்சிட்டியோட ஃபார்முலா மாஸ் பை வால்யூம். மாஸ் பை வால்யூம் 4.237 by 2.51. இதை கேல்குலேட் பண்ணா நமக்கு இவ்வளவு பெரிய வேல்யூ வருது டெசிமலுக்கு அப்புறம். ஆனா நம்ம சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் ரூல் படி மல்டிபிகேஷன் ஆர் டிவிஷனுக்கு 2 நம்பரை எடுத்து நம்ம டிவிஷனோ மல்டிபிகேஷனோ பண்றப்ப லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குல்ல, இப்போ இது ரெண்டுத்துல இது லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர், இது 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு, இதுல 1 2 3 தான் இருக்கு. ஸோ நம்ம ரிசல்ட்லயுமே 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் தான் இருக்கணும், இவ்வளவு பெருசு வரக்கூடாது. அதனால 1.69 இதுல வந்து 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு. ஓகேவா? அது மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இதுதான் ரூல் நம்பர் 1. இப்போ அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் பாத்தீங்கன்னா இப்ப 3 நம்பரை எடுத்து நம்ம அடிஷன் பண்றோம். இந்த 3 நம்பரை எடுத்து அடிஷன் பண்றோம்னா இந்த டெசிமல் பிளேசஸ்க்கு அப்புறம் எத்தனை வேல்யூ இருக்குன்னு பார்க்கணும். லீஸ்ட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கிற லீஸ்ட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எதுல இருக்குன்னு பார்க்கணும். இதுல வந்து இதுல பாத்தீங்கன்னா இதுல 2 வேல்யூஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் நம்பர்ல. செகண்ட் நம்பர்ல ஒன்லி 1 தான் இருக்கு. டெசிமல் பிளேஸ்க்கு அப்புறம் 1 வேல்யூ தான் இருக்கு. டெசிமல் பிளேஸ் அப்புறம் 3 வேல்யூஸ் இருக்கு. அப்ப இந்த டெசிமல் பிளேஸ்க்கு அப்புறம் இருக்க ஒரே வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த வேல்யூஸ் தான் ரிசல்ட்லயும் வரும். இப்ப பாத்தீங்கன்னா இதை அடிஷன் பண்ணா 663.821 வருது. 3 பிளேஸ் வருது. ஆனா நமக்கு லீஸ்ட் வேல்யூ இங்க வந்துக்கிறது ஒரு பிளேஸ் தான். ஸோ அதனால 663.8 இதுதான் ஃபைனல் வேல்யூவா இருக்கணும். இதுதான் வந்து ரூல்ஸ் ஃபார் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் வித் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாம். ரவுண்டிங் ஆஃப் தி அன்சர்டன் டிஜிட்ஸ். ஓகேங்களா? இதோட ஃபர்ஸ்ட் ரூல் பாத்தீங்கன்னா preceding digit is raised by 1. ஓகேங்களா? அந்த அன்சர்டன் டிஜிட் நம்ம டிராப் பண்ண போறோம்ல, இன்சிக்னிஃபிகன்ட் டிஜிட் நம்ம ஒரு டிஜிட் டிராப் பண்ண போறோம். அந்த டிராப் பண்ற டிஜிட்டோட முன்னாடி இருக்கிற டிஜிட்டை வந்து முன்னாடி இருக்கிற டிஜிட் கூட 1 ஆட் பண்ணிக்கணும். எப்பனா நம்ம டிராப் பண்ற டிஜிட் வந்து 5ஐ விட அதிகமா இருந்தா, அப்படி 5ஐ விட கம்மியா இருந்தா முன்னாடி இருக்கிற டிஜிட்டை லெஃப்ட் அன்சேஞ்சு, எப்படின்னா அப்படியே போட்டுக்கணும், சேஞ்ச் பண்ணாம. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 1.746 இதுல வந்து ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ணோம். 2 டெசிமல் பிளேசஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா இப்ப தேர்ட் ஒன் வந்து இன்சிக்னிஃபிகன்ட் டிஜிட்னு சொல்றோம். இப்ப 6 இது இன்சிக்னிஃபிகன்ட் டிஜிட். இங்க 6 வந்து 5ஐ விட அதிகமா இருக்கு. அதனால முன்னாடி இருக்கிற டிஜிட் 4, அது கூட 1 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 1.75.
இந்த 1.746 வந்து 2 டெசிமல் பிளேஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிடும். இப்போ இதுவே 1.743 அப்படி இருந்துச்சுன்னா இப்போ 3 வந்து இங்கே இன்சிக்னிஃபிகன்ட் டிஜிட், 3 வந்து 5 விட லெஸ் தென் 3 இஸ் லெஸ் தென் 5. ஸோ இந்த 4 வந்து லெஃப்ட் அன்சேஞ்ச், அப்படியே விட்டுருணும். 4 அப்படியே போட்டுருணும். 1.74 இன்சிக்னிஃபிகன்ட் டிஜிட் 5 விட அதிகமாக இருந்ததுன்னா ப்ரீவியஸ் டிஜிட் ப்ரெசிடிங் டிஜிட்ல 1 ஆட் பண்ணிக்கணும். இன்சிக்னிஃபிகன்ட் டிஜிட் வந்து 5 விட கம்மியா இருந்ததுன்னா அப்படியே விட்டுறணும் ப்ரெசிடிங் டிஜிட். அதுதான் ரூல் நம்பர் 1. இதுவே ரூல் நம்பர் 2 என்ன சொல்றதுன்னா, இதுவே நம்ம டிராப் பண்ண போற இன்சிக்னிஃபிகன்ட் டிஜிட் வந்து 5 இருந்ததுன்னா அப்போ வந்து 2 கேஸ் செக் பண்ணணும். ப்ரெசிடிங் டிஜிட் இன்சிக்னிஃபிகன்ட் டிஜிட்டோட முன்னாடி டிஜிட் வந்து ஆடா ஈவனான்னு பார்க்கணும். ஆடா இருந்தா 1 ஆட் பண்ணிக்கணும், ஈவனா இருந்தா அப்படியே விட்டுறணும். எக்ஸாம்பிள் பாருங்களேன், 2.745 அப்படின்றது ஒரு நம்பர். இப்போ வந்து நம்ம 2 டெசிமல் பிளேசஸ்க்கு இதை ரவுண்ட் ஆஃப் பண்ண போறோம். இப்போ 5 வந்துச்சா, இப்போ 5 இருந்தா ப்ரெசிடிங் டிஜிட் ஆடா ஈவனான்னு பார்க்கணும். இங்க 4ன்றது ஈவன் நம்பர், ஸோ அப்படியே விட்டுறணும். 2.74 இங்க 1ன்னு போட்டுக்கிறாங்க, இது தப்பா போட்டிருக்காங்க. 2.74 வரும் இங்க. அந்த அதர் ஹேண்ட் இப்போ பாத்தீங்கன்னா 2.735 கொடுத்துருக்காங்களா, இப்போ 5ன்னு கொடுத்துக்கிறாங்க. இப்போ ப்ரெசிடிங் டிஜிட் வந்து இங்க 3 ஆட் நம்பர், ஸோ 1 ஆட் பண்ணிக்கணும். 2.74 இங்க 1 வரக்கூடாது, மிஸ்டேக் 2.74. ஓகேங்களா, அவ்வளவுதான். ஓகே, இதோட நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா, நம்ம இந்த ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி அப்லோட் பண்ண போறோம் இந்த பிசிக்ஸ் லெக்சரை. ஸோ இந்த லெக்சரை, இந்த பிளேலிஸ்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணாவே நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்டா இருந்தா பிசிக்ஸ்ல இருந்து கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே ஈஸியா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அப்புறம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.